உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், நீ கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கன்னு நினைச்சா இந்த பக்கம் என்ன தலை தெறிக்க ஓடி வர? ஒருவேளை போலீஸ் கிட்ட எதுவும் தப்பிச்சிட்டியா? மேடம், ரொம்ப நடிக்காதீங்க. போலீஸ்க்கு பணம் கொடுக்கறதா சொல்லி என்ன தப்பிக்க விடுற மாதிரி தப்பிக்க விட்டு போட்டு தள்ளுறதானே உங்க பிளானு? டேய், இன்ஸ்பெக்டர் கிட்ட பணம் கொடுத்து உன்னை தப்பிக்க வச்சது என்னவோ நான் தான். ஆனா உன்னை போட்டு தள்ளுறது என்னோட பிளான் இல்ல. ஆனா சீக்கிரமே அப்படி ஒரு பிளான் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மேடம், மிரட்டுறீங்களா? மேடம், ஸ்டேஷன்ல வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தா உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியும்ல. வீணா என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க மேடம். சாரதாவும் இப்ப ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ஒழுங்கா நான் கேட்குற அமௌண்ட்டை செட்டில் பண்ணீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அதை விட்டு இந்த போலீஸ் எல்லாம் விட்டு பூச்சாண்டி காட்டுற வேலையை என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, நான் என்னோட கிரிமினல் வேலையை உங்ககிட்ட காட்ட வேண்டி இருக்கும். டேய், இன்ஸ்பெக்டருக்கு 6 லட்சம் கொடுத்து உன்னை தப்பிக்க வச்ச எனக்கு கூட ஒரு 10 லட்சம் ரூபாவை கொடுத்து உன்னை போட்டு தள்ளியிருக்க முடியாதா என்ன? உன்னை சாகடிக்கிறது என்னோட நோக்கம் இல்ல. தேவையில்லாம எனக்கு அகைன்ஸ்டா மாறணும்னு நினைச்ச, அது உனக்கு நல்லதில்ல. மேடம், நான் உங்களுக்கு விசுவாசமா தான் இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனா நீங்க தான் என்ன அப்பப்ப சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்குலாம் எந்த தப்பு பண்ற எண்ணமும் கிடையாது. என் கேரக்டர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். தம்பி, ஓ கேரக்டர் பத்தி எனக்கு தெரியும். ஆனா என் கேரக்டர் பத்தி தான் உனக்கு சரியா தெரியல. நான் யாருன்னு இப்ப காட்டுறேன் பாரு. இந்த வீடியோல இருக்கிறது உன் பொண்டாட்டியும் பொண்ணுமான்னு பாரு. என் பொண்ணு ஜெயந்தி. பண்ணாதீங்கடா. எப்படி என் ஆளுங்க உன் பொண்டாட்டி கழுத்துலயும் உன் பொண்ணு கழுத்துலயும் பக்காவா கத்தி வச்சிருக்காங்கல்ல? என்ன போட சொல்றவா? ஒண்ணு பண்ண வேணாம் மேடம், விட்டுற சொல்லுங்க மேடம். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுருங்க மேடம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் மேடம். இப்ப புரிஞ்சுதா என் கேரக்டர் என்னன்னு? கோழிக்கு கொலை பண்ற உனக்கே இவ்ளோ திமிர் இருந்தா, கோடியில பொருள்னு நினைக்கிற எனக்கு எவ்ளோ திமிர் இருக்கும்? மேடம், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் மேடம். ப்ளீஸ் என் குழந்தையும் ஒய்ஃபையும் மட்டும் விட்டுற சொல்லுங்க மேடம். இங்க பாரு, உன் ஃபேமிலிய நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேன், அவ்வளவுதான். நீ ஒரு திறமையான வேலைக்காரன். உன்னோட ஹெல்ப் எனக்கு எப்பவுமே தேவைப்படும். அதே மாதிரி பணம் சம்பந்தமா என்னோட ஹெல்ப்பும் உனக்கு நிறைய தேவைப்படும். எதுக்கு நாம வீணா முட்டிக்கணும்? நீ கேட்ட மாதிரி 25 லட்சம் ரூபாய என் கல்யாணம் முடிஞ்சதை நான் ரெடி பண்ணி தந்துடுறேன். சரிங்க மேடம். அது வரைக்கும் இந்த மாதிரி போலீஸ் கிட்டயோ எழுதுகிட்டயோ மாட்டிக்காம இரு. அது போதும். ஓகே மேடம், இனிமே நான் கொஞ்சம் கவனமா இருக்கேன் மேடம். சரி, நான் உன்னை நம்புறேன். கார்ல ஏறு, நானே உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன். டாடி, ஏன் டாடி ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லடா. இல்ல டாடி, நீங்க பொய் சொல்றீங்க. அம்மாவை நினைச்சு தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் டாடி, அந்த கில்லர் அம்மாவை கொலை பண்ண சொன்னது யாரும் சொல்லல. அதுக்கு தானே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனால ரொம்ப நாள் உண்மையை மறைக்க முடியாது டாடி. எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் அம்மாவை கொலை பண்ண சொன்னது யாருன்னு தெரிஞ்சிரும். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க டாடி. சரிடா, நான் ஃபீல் பண்ணல.
ம் சரி, நீங்க போய் படுங்க. ஆமா, நீங்களா சாப்பிட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் ஏன் கால் பண்றாரு? இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க சார். சார், ஒரு தப்பு நடந்து போச்சு சார். என்னாச்சு சார்? அந்த கில்லர் தப்பிச்சிட்டான் சார். என்னது, தப்பிச்சிட்டானா? ஆமா சார், கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில அவன் எங்களை அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் சார். அது சொல்லதான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். சார் சார், எப்படி உங்களால இவ்வளவு அலட்சியமா இருக்க முடியும் சார்? எப்படியும் அவனை 24 ஹவர்ஸ்ல ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணி அவனை கண்டிப்பா பிடிச்சிருவோம் சார். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். ச்சே. ஆ! ஆ! நான் அவனை அப்பவே கொன்றுப்பேன். இந்த சுடர் தான் என்னென்னமோ பேசி என் மைண்ட மாத்திட்டா. இப்ப அவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். யாரையும் இனி நம்ப முடியாது. இனி என்ன பண்ணணுமோ நானே பண்றேன். நான் அவனை விட மாட்டேன். அவன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இன்னைக்கு அவனோட முடிவு என் கையில தான். நீ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் சரி, இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். விடுங்க, 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 விடுங்க எல்லாரும், என்ன எல்லாரும் விடுங்க. அவனை நான் சும்மா விட மாட்டேன். என் இந்துவை கொன்னது மட்டும் இல்லாம அவனை யார் கொல்ல சொன்னாங்கிறதையும் மறைச்சிட்டான். அவன் இனிமே உயிரோட இருந்தா என்ன பிரயோஜனம்? சாகட்டும். இன்னைக்கு இந்த துப்பாக்கியால ஷூட் பண்ணி அவனை சாகடிக்கிறேன். தள்ளுங்க, தள்ளுங்க, தள்ளி போங்க, தள்ளுங்க, விடுங்க. அப்படி என்ன பண்ற? படி விடு. இல்ல டாடி, நான் உங்களை போக விட மாட்டேன். ப்ளீஸ் டாடி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க டாடி. நீங்க அந்த கில்லரை எதுவும் பண்ண கூடாது. அபி, அவன் உன் அம்மாவை கொன்னவன். வேண்டாம் போலீஸ் கிட்ட டாடி. இருந்து தப்பிச்சிட்டான். அவனுக்கு எப்படி சும்மா விடுறது? நீ படி விடு, நான் போகணும். இல்ல டாடி, நான் விட மாட்டேன். நீங்க போக கூடாது. சொல்றது இல்ல கேளு. டாடி, நான் விட மாட்டேன் டாடி, விட மாட்டேன். அம்மாவை கொன்னதுக்காக நீங்க அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறீங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.